ரஜினிகாந்த் மட்டும்தான் இந்தியாவின் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார். கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா திட்டவட்டம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பல ஆண்டுகளை கடந்தும் சூப்பர் ஸ்டாராகவே ரசிகர்களின் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்து வருகிறார். இவரது பல படங்கள் மிகப்பெரிய அளவில் மாஸ் இட்டடித்து இவரை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராகவே இருக்க வைத்து வருகின்றன. தற்போது இளம் இயக்குநர்களுடன் அதிரடியாக இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கடந்த ஆண்டில் ரஜினிகாந்த் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் கூட்டணியில் வெளியானது ஜெயிலர் திரைப்படம். ஜெயிலர் திரைப்படத்தில் ரிட்டையர்ட் ஜெயிலராக இந்த படத்தில் அமைதியான மற்றும் அட்டகாசமான நடிப்பை வழங்கியிருந்தார் ரஜினிகாந்த். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டடித்து வசூலிலும் மிகச்சிறப்பாக அமைந்தது. நடிகர் ரஜினிகாந்த் பல ஆண்டுகளை கடந்தும் சூப்பர் ஸ்டாராக ரசிகர்களின் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு பல போட்டிகள் இருந்த நிலையிலும் அதை எப்போதும் தனக்கானதாகவே நிறுத்தி வருகிறார். ஜெயிலர் படத்திற்கு அடுத்து TJ ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். கூலி என்ற திரைப்படத்தில் உபேந்திராவுடன் லைகா நிறுவன தயாரிப்பாக உருவாகியுள்ளது. வேட்டையன் என்ற திரைப்படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது. இதையொட்டி அடுத்தடுத்த ப்ரமோஷன்களை படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் ரஜினிகாந்த். இந்த படத்தின் அடுத்தடுத்த ஷூட்டிங் ஐதராபாத், சென்னை ஆகிய இடங்களில் நடந்து வருகின்றன. தற்போது படத்தில் பிரபல கன்னட நடிகர் உபேந்திரா இணைந்துள்ளார். அவர் இந்த படத்தில் ரஜினிக்கு வில்லனாகி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய அளவில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினிகாந்த் மட்டும்தான் என்று உபேந்திரா பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். நடிகை ஸ்ரேயாவுடன் இணைந்து அவர் படத்தின் ப்ரமோஷனுக்காக பேசியிருந்த நிலையில் நடிகை ஸ்ரேயா தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா இருவருடனும் ஜோடியாக நடித்துள்ளது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஸ்ரேயா திணறிய நிலையில் அவருக்கு பதிலாக உபேந்திரா இந்த கேள்விக்கு பதிலளித்தார். இந்தியாவில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் என்றும் அது ரஜினிகாந்த் தான் என்றும் உபேந்திரா இந்த கேள்விக்கு சிறிதும் தயக்கமின்றி பதிலளித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினி திரைப்படங்களில் அடுத்தடுத்து கன்னட நடிகர்கள் இணைந்து நடித்து வருகின்றனர். முன்னதாக ஜெயிலர் என்ற திரைப்படத்தில் சிவராஜ்குமார் சில காட்சிகளிலேயே நடித்திருந்தாலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தார். இந்த நிலையில் கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திராவின் பிரசன்ஸ் கூலி திரைப்படத்தின் மாசிற்கு மிகப்பெரிய அளவில் துணையாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம். இதற்கு முன்னதாக நடிகர் விஷாலின் சத்தியம் என்ற திரைப்படத்தில் நடிகர் உபேந்திரா முன்னணி கேரக்டரில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.